guys, thank you for joining with me. இன்னைக்கு நம்ம சுவையான பிரெட் உப்புமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். இங்கே நான் 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்தபடி எந்த பிரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே ஒயிட் பிரெட் தான் நான் எடுத்திருக்கேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் எடுத்துக்கோங்க. கேப்சிகம் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக போடுறது தான். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு தக்காளியும் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால நான் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஜீரகம், கடுகு எல்லாமே, உப்பு, நெய் நம்ம தாளிக்க போகிறதுக்காக. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். உங்ககிட்ட டோஸ்டர் இல்லைன்னா நம்ம தோசைக்கல்லே போட்டு நல்லா கோல்டன் மெரூன் வர வரைக்கும் நம்ம 2 பக்கமும் வாட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். இது டோஸ்டர் போட்டிருக்கேன், அது நல்லா முறுமுறுன்னே இருக்கும். இப்போ இதை நான் நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சின்னதாக வேணாலும் சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் இதில் இன்றைக்கி சின்னதாக தான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ப்ரெட் எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம உப்புமா செய்ய வேண்டியதான். நல்லா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல தவாவில் நான் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டதுக்கப்புறம் அதை நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு அது கூட கடுகு, ஜீரகம், உளுந்து எல்லாமே சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு அது கூட நான் இஞ்சி பூண்டையும் சேர்த்து போட்டுக்கிறேன். இது இஞ்சி பூண்டு நம்ம நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டுலாம் நல்லா கலர் மாறிடுது. அது கூட இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து லைட்டாக கோல்டன் கலரில் மாறினா போதும், ரொம்ப வதக்கணும் தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக மாறிடுது. இப்போ அது கூட நான் கேப்சிகமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் 1 போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் பச்சை மிளகாய் ஏற்றலாம். கேப்சிகம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நான் வதக்கிட்டேன். வதக்கினதுக்கப்புறம் அது கூட இப்போ நான் தக்காளியும் சேர்த்துக்க போகிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போது இது கூட நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் அதிகமாக இந்த ஸ்பைசஸும் சேர்க்கலை, ஏன்னா பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கிறதுனால. மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். இதை மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் தேவைன்னா நீங்கள் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம், பட் நான் அதை போடலை. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம இப்போ கவர் பண்ணி ஒரு 2 செகண்டுக்கு வேக விட போகிறேன். இப்போ ஒரு 2 செகண்ட் கழித்து திரும்ப ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. தக்காளியெலாம் மசிச்சு விடுங்க. நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு அது கூடவே இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறேன். ஏன்னா இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்குது, இந்த தக்காளி இன்னும் மசியலை. ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நம்ம திரும்பவும் மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போது 2 நிமிஷம் ஆகிடுத்து. அதில் இருக்க தண்ணி எல்லாமே சுண்டெடுத்து தக்காளியும் நல்லா மசிஞ்செடுத்து இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை போட்டு நம்ம நல்லா கிளறிக்கலாம். ப்ரெட்டை நம்ம நல்லா மசாலா கூட சேர்ந்து கிளறிக்கலாம். இது கிளறும் போது கண்டிப்பாக அடுப்பு ஹையில் தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட தண்ணியெல்லாம் உள்ளார போய்ட்டு ப்ரெட்டு சொதன்னு ஆகிடும். நம்மளுக்கு அப்புறமேட்டு எல்லா ப்ரெட்டும் ஒன்றா குழஞ்சி ஒட்டிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ப்ரெட்டோட ஸ்லைஸ் தனித்தனியாக இருக்கணும்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ஹையில் வச்சு தான் செய்யணும். இப்போ நம்மளோட ப்ரெட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி இலை போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணி இறக்கிக்கலாம். பாருங்கள், பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது. இப்போவே சாப்பிடணும் போல் தோணுது. நம்மளோட ப்ரெட் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்மளோட ப்ரெட் உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபியாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.